என்னடி சொன்ன என்னடி சொன்ன என்னடி சொன்ன பாவி 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 உன்ன அந்த அம்பல மகனோட பழக விட்டதுக்கு இப்படி வாய் மயிரமா வந்து நிக்கிறியே ஏண்டி ஒரே ஒரு பொண்ணுன்னு உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்ததுக்கு இப்படி எப்படியா கெடுத்துட்டேடி ஐயோ இந்த மூஞ்சி வச்சு நான் எப்படி வெளியில போவேன் ஐயோ அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் என்ன பதில் சொல்லுவேன் இப்படி பண்ணிட்டேடி இப்படி பண்ணி பாவி ஆண்டி புருஷங்கிற மரியாதை இல்லாதபடி நடக்கல அந்த பொண்ணை கொஞ்சம் பாதுகாப்பா கூட திருத்திடலாம் இப்படி கழகப்பட்டு வந்து நீ பாராடி ஐயோ நான் எப்படி தலைய வெளியில காட்டுவேன் இரடி உள்ள நான் கவனிச்சுக்கிறேன் இது உள்ள ஒரே கட்டா வட்டி போட்டுறேன் உள்ள விட மாட்டேன் விட மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க மல்லியோட கரகாட்டம் அந்த பக்கம் நடக்குது இல்ல, அதனால எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. பாத்தீங்களாப்பா, அந்த மல்லி இங்கே உனக்கு போட்டியா வந்துட்டா? போட்டி இல்லப்பா, அவ ஏதோ குழப்புக்காக ஆடுறா, அதை ஏன் நீ போட்டின்னு நினைச்சுக்கிற? போங்கப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த மல்லி பக்கம் தான் பேசுவீங்க. அண்ணா வாங்க, அவளை ஒரு கை பாத்துடலாம். மல்லி அப்பா, என்னோட பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியும்ல, நான் சொன்னதுதான். வாங்கண்ணா. மல்லி என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குற? அங்க என்னோட பரதநாட்டியம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் ரோட்டு ஓரத்துல ஆடுற நாய் நீ இன்னைக்கு என்ன கலாட்டாவா பண்ற? என்னையா நாயின்னு சொல்ற? ஏன் உன் பரம்பரையே நாயின்னு சொல்லுவேன். பரதக்கலை தெய்வீகமானது. உனக்கு போட்டியா நான் அதை கத்து வச்சிருக்கேன். கரகாட்டம் மட்டும் என்ன இலவசமா வர்றதுன்னு நினைச்சியா? உடல்ல வலிவும் வனப்பும் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா என் மாதிரி யாராலையும் ஆட முடியாது. வேணும்னா ஒரு போட்டியே வச்சுக்குவோமே. போட்டிக்கு நான் எப்பவும் தயார். ஆனா அதுக்கு முந்தி பந்தயம் என் சொத்து. அண்ணா, இந்த போட்டியில நான் தோத்து போயிட்டேனா என் சொத்து பூராவே இவளுக்கே கொடுத்துருங்க. சொத்து வேணாம், வேற என்ன வேணும்? நல்லா யோசிச்சு பாரு. ராஜா, சரி, இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டேனா கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். போட்டியில நான் தோத்துட்டேனா ராஜாவை உனக்கே கொடுத்துருவேன். தங்கச்சி, நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறியா? அவசரப்படுற? அண்ணா, என் பிடிவாத குணம் உனக்கு தெரியும்ல, நான் சொன்னதுதான். சரி, போட்டியை எப்ப வச்சுக்குவோம்? வர்ற சித்திரை மாசம் 5ஆம் தேதி. முதலாளி, ஏதோ அவசரமா கூட்டம் வச்சுக்கலாமே. ஆமையா, என் தங்கச்சி வள்ளியோட அந்த மல்லி போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறேன்னு சவால் விட்டு தேதியும் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதான் தெரியுமே, அந்த போட்டியை நடக்கூடாம செய்யணும்னு நீங்க திட்டம் போட்டுப்பீங்க. அப்புறம் கவலைப்படாதீங்க, கடத்தல் மன்னனா. கரெக்ட், அப்படியே செய்யுங்க. முதலாளி, ஒரே கல்ல 2 மாங்காய். அந்த மல்லி ஆட முடியாது. அதே நேரத்துல என்னுடைய மல்லிகை மஞ்சத்துல அவ ஆடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்யறேன். சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? வர்றேன். அந்த வள்ளி அம்பலகாரர் மகங்கிற அகங்காரத்துல ஏதோ பேசிட்டா. நீ அதுக்கு எது சவால் விட்டுட்டியம்மா? பின்ன என்னப்பா, தெருவில் ஆடுற நாயின்னு கேவலமா பேசினா எப்படிப்பா பொறுத்துக்க முடியும்? ஆமாண்ணே, நம்ம தொழிலை எவ கேவலமா பேசினாலும் அவளை சும்மா விடக்கூடாது. நல்லா சொன்னீங்க. தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்கோம். மல்லிய கேவலமா பேசினா அது எங்களையும் பேசணுமா இருக்கான். அதை கேட்டுதான் கொதிச்சு போய் வந்திருக்கோம். மல்லிய தெருவில் ஆடுற நாயின்னு சொல்றாளே, அவ மட்டும் என்ன ஆகாயத்துல ஆடுறவளா? அவளும் மேடையில் ஆடுற நாய் தானே.
எப்ப இவ்வளவு தூரம் வந்துடுச்சோ அவளை லேசில விடக்கூடாது. பல பேருக்கு முன்னாடி அவளை தலைகுனிய வைக்கணும். நமக்கு தொழில சரியா நடக்காத காரணத்தினால அந்த படுபாவி சின்னம்பலம் நம்ம எல்லாரையும் பிடிச்சிட்டான். ஏன் பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன உங்க மச்சன ராமசாமி வந்தாரா? அவர் பெரிய இடத்து சம்பந்தி, எப்படி வருவாரு? யார் வந்தாலும் வராட்டி போனாலும் மல்லியோட கலங்க சத்தம் இந்த ஊரையே நடுங்க வைக்க போகுது. மல்லிக்குதான் வெற்றி. இவனை குடுக்கிற அடியில அந்த சின்னம்பலத்தோட கொட்ட அடங்கணும். வாங்கடா. ஐயா, உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது. அந்த அம்பளார் சொல்றேன், அது மாதிரி நான் செய்யறேன். அவன் எஞ்சாயா, நான் அம்பு. அந்த அம்பளையார சும்மா விடக்கூடாது. அவனை இந்த ஊரை விட்டே துரத்தணும். என்ன நடந்தாலும் வள்ளி விடலே. என்னப்பா? சின்ன பசங்க வச்ச வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க 2 பேரும் செய்யற காரியம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா விளக்கமா சொல்லுங்க. என்னத்த விளக்கமா சொல்றது? போயும் போட்டிக்கு உனக்கு அந்த மல்லி தான் கிடைச்சாளா? மல்லி மட்டும் இல்ல, என்னோட பரதநாட்டியத்துக்கு இடைஞ்சலா எவன் வந்தாலும் விட மாட்டேன். அட நீ ஒண்ணு, அவ என்னமோ பொழப்புக்காக ஆடுறா, நீங்க போட்டியே உருவாக்கிட்டீங்களே. என்னங்கப்பா, தங்கச்சிக்கிட்டே சவால் விடுறா, சும்மா இருக்க முடியுமா? இது நம்ம கௌரவ பிரச்சனை. கௌரவங்கிறது வெற்றி மேல வெற்றி வரும்போது மார் தட்டிக்கிட்டு முன்னால போய் நிக்கண்டா. ஒரு தோல்வி ஏற்படட்டும், அதே கௌரவம் பின்னால வந்து நின்னு நம்ம பார்த்து கை கொட்டி சிரிக்கும். அவன் நடத்தையில தாண்டா இருக்கு கௌரவம். அப்பா, 4 பேருக்கு முன்னாடி போட்டி போடுறேன்னு சவால் விட்ட விஷயம் இப்ப வேண்டாங்கிறீங்களா? இப்ப என்னடா, எப்பவுமே வேண்டான்னு தான் சொல்லுவேன். அப்பா, என்னோட பிடிவாத குணம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசினா எப்படி? வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்க முடியாது. அதே பிடிவாதம் உனக்கு எதிரியா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பா, நீங்களே இப்படி பேசினா எப்படி? எதிரியோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசுறேன். எந்த சக்தி வந்தாலும் போட்டி போட்டிதான். வள்ளி, மல்லிகிட்ட ஒரு தெய்வீக சக்தியே அடங்கி இருக்கு. சக்தி இல்ல, ஒண்ணும் இல்ல, அவ மகா கர்வம் பிடிச்சவ. அந்த கர்வத்தை முதல்ல அடக்கணும். ஆமாப்பா, அதுதான் என் முடிவும். பெத்த கடமைக்கு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்தி கர்ப்பவதி ஆக்கிட்டீங்களே, இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வழிதானே எக்கச்சக்கமா இருக்கு, அதுல எதையாவது ஒண்ண பண்ணி இத முதல்ல கலைச்சு விட்டுருவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஐயா, என்னடா போன காரியம் என்னாச்சு? நீங்க சொன்னபடி கொண்டாந்துட்டா. சபாஷ். ஏய், பொண்ணு பத்திரமா பாத்துங்க, கோட்டை கிட்ட விட்டுற போறீங்க. சரி. நல்ல ஜிலுஜிலுன்னு காத்தடிக்குதுல, மூஞ்சிய பாத்தியா? காத்துக்காவா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு மல்லியும் வள்ளியும் போட்டி நடனம் ஆடுறாங்க. அப்படியா? அதை பாக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். என்னன்னா நீங்க மட்டும் வர்றீங்க? மல்லியங்க? மல்லியை காணுங்க, ஏரிக்கரைக்கு தண்ணி எடுக்க போட்டுங்க, அப்பத்துல காணுங்க. அட கடவுளே, போட்டி நடனம் நடக்க போற நேரத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? என் தங்கையோட போட்டிக்கு அவ டான்ஸ் ஆட போறாளாமா, அதை எப்படின்னு பாத்துடுறேன். பாத்துருவோம். பள்ளி, நீ இங்கே இரு, நான் வந்துட்டு. Hey. You want a cigarette? No. No.
எப்படி? You want cigarette? Rascal. பதில் சொல்லடி
அவ கேட்கலம்மா. உன் சக்தியை புரிஞ்சுக்காம உன் கூட ஆட வந்தது தப்பு. அவளை எப்படியாவது காப்பாத்துமா. அவளுக்காக நான் உங்க மன்னிப்பு. ஐயோ மாமா, நீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மல்லி, நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சுட்டேன். உன் வாயால என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மல்லி, ஒரு வார்த்தை. மல்லி அழாதம்மா, அழாத. நான் மன்னிச்சுட்டேன். மல்லி, உன்னோட நல்ல மனசு யாருக்குமா வரும்? மாமா, நான் இப்ப சொல்ல போறது சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், சிலருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கலாம். இருந்தாலும் ஊரார் எல்லாம் நியாயம் தர்மம்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த பொது சபையில சொல்லித்தான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வள்ளி ராஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மல்லி, என்னம்மா சொல்ற? மல்லி, நீ சுய உணர்வோடு தான் பேசுறியா? ஆமாப்பா, நான் சுய உணர்வோடு தான் பேசுறேன். எப்ப ராஜாவுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிச்சாச்சோ அப்பவே அவங்க கணவன் மனைவி ஆயிடுறாங்க. இது பரம்பரை பரம்பரையா ஏற்பட்ட ஊர் வழக்கம் ஆச்சே. இது நீங்களே சொல்லுங்க. அப்படி இருக்க ஊர் வழக்கத்தை மீறி நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன். அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. ஓஹோ, இதுக்குத்தான் நான் உனக்கு இவ்வளவு யோசனைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தனா? உங்க வீட்டு அடமானத்துல இருந்து மீட்டு கொடுத்தனா? நீ இந்த போட்டியில ஜெயிச்சது இதுக்குத்தானா? அத்தா, கடந்த கால நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஆசா பாசங்களுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அம்மனுக்கு தொண்டு செய்ய பிறந்தவதான் மல்லி அப்படிங்கிற உணர்வு என் உடம்புல ஊறிடுச்சு. இனி அதை யாராலையும் மாத்த முடியாது. அது மட்டும் இல்ல, நசிஞ்சு கிடக்கிற இந்த கரகாட்ட கலையை தொடர்ந்து நடத்தி அம்மனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே என் காலத்தை கழிச்சிடுறேன். மல்லி, நீ சாதாரண பிறவி இல்லம்மா. அந்த அம்மன் உருவுல வந்த தெய்வ திருமகளம்மா, திருமகள். வள்ளி உன்கிட்ட போட்ட சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். நீ எனக்கு ஒரு மக மாதிரி தான். என் சொத்துல உனக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த கரகாட்ட கலையை நடத்துமா. மாமா, உங்க மாதிரி நல்ல மனசுள்ளவங்க இருக்கிற வரைக்கும் எல்லா கலைகளும் நல்ல விதமாவே நடக்கும். நிச்சயமா எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். மல்லி, நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அது நான் மறந்து எவ்வளவோ நாளாச்சு. இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? மங்கைய கை விட்டுறாதீங்க.